பப்ளிக்கை நீ இப்படி பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம். இந்த போலீஸ் காவல்துறை தான் இதை பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். காவல்துறையவே உங்களால கட்டுப்படுத்த முடியும்னா நீங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டை கட்டு காப்பாத்துவீங்க? ஆனா என்னோட கேள்வி, இந்த மாதிரி ஒரு 24வது லாக்அப் மரணம் நடக்கும்போது கூட ஏப்பா எங்க ஆட்சியில 24 உங்க ஆட்சியில 32 நடந்துச்சு. நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? அதை எப்படி கம்பேர் பண்ணி சொல்லலாம்? நடக்கவே இல்லைன்னு தானே நீங்க பெருமையா பண்ணணும். கம்மி பண்ணிருக்கேன்றது சரியான இது கிடையாது. 24 பேர் தான் செத்துருக்காங்க, உங்க இதில் 48 பேர் செத்துருக்காங்க, எப்படி நியாயப்படும் அது? அப்போ அந்த நியாயப்படுமாங்கிற கேள்வியோட சேர்ந்து இன்னொன்று என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி அதை தடுக்கிறது தானே உங்க வேலை. நீங்க கேட்டீங்களா? அப்ப அதை எப்படி தடுக்க முடியும்? இந்த போலீஸ் காவல்துறை தான் இதை பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். காவல்துறையை எப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் யூஸ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். சட்ட விதிகள் உங்களுக்கு தெரியும். யாருக்கு கீழே வருது இந்த காவல்துறை? சிஎம் கீழே தானே. நீங்க தானே ஹோம் மினிஸ்டரு. உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறையவே உங்களால கட்டுப்படுத்த முடியும்னா நீங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டை கட்டு காப்பாத்துவீங்க? இதோட யார் மேல யாரு வராப்பா, ரைட்டுப்பா, இவர் வராப்பா, எஸ்பி டிஎஸ்பி, அப்புறம் ஐஜி வராரு, டிஐஜி வராரு, டிஜிபி வராரு, எல்லாம் ரைட், ஓகே. தலைமை காவலர்னு ஒருத்தர் கடைசியா தமிழ்நாட்டுடைய மொத்த காவலுக்கும் ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எல்லாம் நடக்குதுப்பா. அது அந்த இது சரியில்லைப்பா. இது என்ன பிரைவேட் செக்டரா? ஒரு கவர்மெண்ட், ஒரு சிஎம்க்கு கீழே, ஹோம் மினிஸ்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பப்ளிக்கை நீ இப்படி பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம். அது திமுகவா இருந்தானே, அதிமுகவா இருந்தானே, இதுக்கு முன்னாடி எந்த அரசா இருந்தா என்ன?